சரி, இது in how many years will a sum of money triples itself at 12% per annum கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ சம் வந்து p நம்ம டினோட் பண்ணுறோம்னா ட்ரிபிள்ஸ்னா 3p ஆகிடுமா? 3 into p. இப்போ எஸ்ஐக்கு ஃபார்முலா சொன்னேன் லாஸ்ட் கிளாஸில், அமௌண்ட் மைனஸ் சம். ஸோ அதை இப்போ இங்கே அமௌண்ட் என்ன 3p, சம்ன்றது p, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 2pன்னு வரும். இப்போ எஸ்ஐ கண்டுபிடிச்சோம். இப்போ எஸ்ஐ ஃபார்முலா தெரியும், எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐக்கு இங்கே வேல்யூ தெரியும் 2pன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. p இன்டூ n தான் அவங்க கேட்குறாங்க, இன் ஹவு many இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட வேல்யூ தான் கேட்குறாங்க இல்லையா, இன் ஹவு many இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால் n அப்படியே வச்சுக்கிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க 12%ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்னோட வேல்யூ வந்து 50/3, அந்த மிக்சட் ஃப்ராக்ஷனில் 16 2/3 இயர்ஸ்ன்னு சொல்லி வருது. ஸோ இது நார்மலாக போடுறது. இப்போ நான் ஷார்ட்கட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இங்கே ட்ரிபிள்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அதோட 1 மைனஸ் பண்ணிக்கிங்க, 2 வருமா? ட்ரிபிள்ஸ்ன்றது 3 - 1 2. ஸோ 2 into 100, 200 by என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை 12. இதை கேன்சல் பண்ணால் அதே 50/3 தான் வரும். ஷார்ட்கட்.